அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு எப்படி வந்தீங்க, ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைசன்ஸ் எப்படி எடுத்தீங்க, அப்புறம் அரபி எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் வந்திருக்கு. நான் பார்த்தீங்கன்னா அதுக்கு இவ்வளோ நாளாக ரிப்ளை பண்ணவே இல்லை. ஸோ ரிப்ளை பண்ணிட்டேன். அதை பற்றி பார்த்தீங்கன்னா வீடியோ போடுங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எனக்கு டைம் கிடைக்கல. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அதுக்கான டைம் கிடச்சிது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சவுதி அரேபியாவுக்கு ஃபஸ்ட்டு வந்தது, அதுக்கப்புறம் லைசன்ஸ் எப்படி எடுத்தேன், அரபி எப்படி கற்றுக்கிட்டேன், அப்புறம் வழிலாம் எப்படி தெரிஞ்சுது, ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நேர வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு வெளிநாட்டுக்குன்னு வேலைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 2016. நான் 2015 எனக்கு காலேஜ் முடிஞ்சுது. காலேஜ் படிச்சுட்டு ஒரு 6 மாதம் சும்மா இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டம், கண்டிப்பாக வேலைக்கு போய் ஆகணும்னு சொல்லி அந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா சரி எங்கே வேலைக்கு போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணி கிடைக்கல. வேலைக்குன்னு போனால் போதும், வெளிநாட்டுக்குன்னு போனால் போதும்னு சொல்லி இருந்தேன். ஸோ எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல, வெளிநாட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்து இருக்காங்க வந்து ஹவுஸ் டிரைவர் விசா ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து ஹவுஸ் டிரைவர் பற்றிலாம் எதுவுமே தெரியாது. இப்போ நான் நினச்சது வெளிநாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அதாவது சரி எப்படி சொல்கிறது, நிறைய நினச்சிருப்போம் வெளிநாடு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கனவு கண்டிருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் வெளிநாடு அப்படின்னு. ஸோ நானும் அப்படி தான் கனவு கண்டிருந்தேன். அப்போ வெளிநாட்டுக்கா, அப்போ வண்டி ஓட்டையா அங்கே அப்போ என்கிட்ட சொன்னவங்க பார்த்தீங்கன்னா வெளிநாடுலாம் அப்படி இருக்கும், வண்டி அப்படி இருக்கும், பெருசாக இருக்கும், ஏசியிலே தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்களா. ஸோ அப்போ எனக்கு கொஞ்சம் வண்டி ஓட்ட தெரியும். வண்டி ஓட்ட தெரியும்னா ரொம்ப தெரியாது, கொஞ்சம் தெரியும். அப்போ எனக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆர்வம். சரி வெளிநாட்டுக்கு போகணும், விசா வந்து ஃப்ரீ தான், ஸோ ஃபேமிலி வேறு ரொம்ப கஷ்டமாக, கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படி சிச்சுவேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா விசா ரெடி பண்ணிவிட்டு நேராக பார்த்தீங்கன்னா விசா தந்தாங்க. நான் ஸ்டாம்பிங் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் போட்டேன். ஒரு 45,000 செலவாச்சு. செலவானதுக்கப்புறம் கரெக்டாக ப்ராசஸ்லாம் வேகமாக முடிஞ்சிருச்சு. விசா வந்து இங்கே கஃபிலும் வந்து நம்ம ஊரில், அதாவது சென்னை பக்கத்தில் ஒரு ஊர் உளுந்தூர்பேட்டை, அவங்க கஃபிலும் அவங்களும் இங்கே இருந்திருக்காங்க. கஃபில்கிட்ட அவங்க ஒர்க் பண்ணிடல, 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ அவங்க மூலமாக வந்து எனக்கு எப்படியும் விசா வந்துருச்சு. அப்புறம் ஓகே எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறேன். ஒரு 40 நாளில் ப்ராசஸ், ஏன்னா இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக ஆயிடுது ப்ராசஸ்லாம். அப்போ 40 நாள் ஆயிடுச்சு. சரி வெளிநாடு கிளம்புதேன். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அது மனசில் அது சந்தோஷம் வேறு. வெளிநாடுனா அப்படி இருக்கும், நம்ம வண்டி ஓட்ட போகிறோம். நான் என்னமோ நினச்சேன், நான் டிவியில் அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம அமெரிக்காலாம் பார்த்துருக்கோம்ல டிவியில், அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ரெடி பண்ணிவிட்டு டிக்கெட்லாம் போட்டாச்சு. ஸ்ரீலங்கா ஃப்ளைட்டில் டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு வரையில் டேரெக்ட் ஃப்ளைட்டில் தான் வரணும். அப்போ தான் நல்லது, ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஸோ வெளிநாட்டுக்கு ஒரு 4 தடவை 5 தடவை போயிருக்கோம், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டச் ஃப்ளைட்டில் வந்துக்கலாம். நான் வந்ததே எனக்கு டச் ஃப்ளைட் தான் போட்டு தந்தாங்க, ஸ்ரீலங்கா ஃப்ளைட்டில். அப்போது எங்கே இருந்துன்னா கரெக்டாக ட்ருவாண்டரத்துலேருந்து ஸ்ரீலங்காலேருந்து ரியாது. அப்புறம் கிளம்பியாச்சு, எல்லாம் ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். ட்ருவாண்டரத்துலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா கொழும்பு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் வெயிட்டிங்கு. ஸோ அங்கே அதாவது நம்ம ட்ருவாண்டரத்துலேருந்து ஃப்ளைட் எடுத்த உடனே ஜாலியாக தான் இருந்துச்சு. ஃப்ளைட்டில் ஃபஸ்ட்டு போகிறோம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா அது இதுன்னு நல்ல ஸ்பெஷலாக கவனிச்சாங்க ஸ்ரீலங்கா ஃப்ளைட்டில். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னு 9 மணி நேரம் எனக்கு வெயிட்டிங் முதல்ல. அப்போது ஒரு கார்டு இருந்துச்சு, இப்போ போர்டிங் பாஸ் இருக்குல்ல, போர்டிங் பாஸை கொடுத்து சாப்பாடு வாங்கிக்கலாம். சாப்பிட்டு ஒரே ஜாலி. அதுக்கப்புறம் 9 நாளைக்கு அப்புறம் அங்கேருந்து ஃப்ளைட் எடுத்துட்டாங்க நம்ம ரியாத்துக்கு. ஸோ ரியாத்துக்கு வரேன். ரியாத்தில் வந்து இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா நைட் நேரம், லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பலன்னு மின்னுது. ரியாது ஃப்ளைட்டில் வரையிலே தெரியுது, என்னடா வெளிநாடு இப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப இதாக இருந்துச்சு. வந்து இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா மனசெல்லாம் நொந்து போச்சு. ஏன்னா ஊர்லேருந்து வரையிலே பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இப்படி தான் டிரைவர் வேலைக்கு எடுப்பாங்க, பாலைவனத்தில் போட்டுருவாங்க, ஒட்டகத்தில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டெல்லாம் அடிச்சு விட்டான்னு. நான் அதெல்லாம் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து இறங்கியாச்சு. இறங்கணுன்னா என்னை யாருமே கூப்பிட வரல. நானும் 2 மணி நேரமாக ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறேன், ஒருத்தருமே கூப்பிட வரவே இல்லை. அப்புறம் கஃபில் நம்பரை தந்திருந்தாங்க. ஏன்னா எனக்கு பயம் வேறு. நீங்கள் ஆர்ஜி இந்த படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி அப்போவும் என்கிட்ட சொன்னாங்க, அவங்க கஃபிலில் தவிர யார் கூப்பிட்டாலும் போயிடாத, எங்கேயா கொண்டு போய் விட்டுருவாங்க, அந்த வேலைக்கு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருந்தாங்க. நான் எனக்கு சரியாகல பயம், கஃபில் யாருமே வரல. அப்புறம் ஒரு டாக்ஸி ஓட்டுறவங்கள்ட்ட ஃபோன் கேட்டு கஃபில் நம்பர் கொடுத்து அடித்தேன். அப்புறம் கஃபில் சொல்லிட்டாரு, நீ கூட்டு வா அப்படின்னு சொல்லி நான் பைசா தரேன்ட்டார். அப்போ அந்த டாக்ஸிக்காரங்க ஒரு 5 பேரை ஏற்றிட்டு ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியாலாம் எனக்கு பயமாக இருக்குது, இந்த டாக்ஸிக்காரங்க அதாவது மிஸ்ரின்னு நினைக்கிறேன், எங்கேயும் கொண்டு போய் விட்டுருவாங்களோ அப்படின்னு அந்த பயம் வேறு. சரியாகல பயம், நடுங்கிட்டே தான் வந்தேன். ஒரு வழியாக கடைசியாக கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இறக்கி விட்டாங்க. வீட்டில் இறக்குனாங்க. ஒரு ஆள் வந்தார், அரபி, கஃபில் தம்பின்னு நினைக்கிறேன். பைசா பே பண்ணார், 50 ரியால் கொடுத்தாரு, என்னை இறக்குனாரு. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் எல்லா வீட்லேயும் மஜ்லிஸ் வச்சுருப்பாங்க. மஜ்லிஸ்னால் அதாவது அந்நிய ஆண்கள்
குடும்பத்தை தவிர வேறு ரிலேஷன் யார் வந்தாலும் வீட்டுக்குள்ளெல்லாம் வரக்கூடாது. அந்த மஜ்லிஸ்லேயே இருந்து காஃபி குடிச்சிட்டு போய்க்கணும். எதுவும் ஃபங்க்ஷன் வந்தாலும் அப்படி தான், மஜ்லிஸோடு வச்சுக்கிடுவாங்க, அப்படிலாம் ஏற்ற மாட்டாங்க. ஸோ அந்த மஜ்லிஸில் பெட்டி வச்சு என்ன படுக்க போட்டாங்க. சரி தூங்கியாச்சு. அப்புறம் மறுநாள் காலைல பார்க்க சாப்பாடும் தரல, ஒன்றும் தரல. என்னடா பசி வேறு பயங்கரமாக இருக்குது. மஜ்லிஸ்லேயே பாத்ரூமு, அதில் குளிக்கிறதுக்கு வந்து பக்கெட் எதுவுமே இல்லை. பாத்ரூம் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் எனக்கு ஒரு மாதிரியே படப்படன்னு இருக்குது. ஃபோனும் வாங்கிட்டு வரல ஊருக்கு பேச. ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத வரையில் ஃப்ரீயாக அதாவது பாஸ்போர்ட் வச்சு சிம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீயாக பேசிக்கலாம். அந்த சிம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் தான் வேலிடிட்டி. 3 மாதத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். ஸோ அந்த சிம்மு வாங்கிட்டு வந்து அதை வச்சு பேசி இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மத்தியானம் போல் பார்த்தீங்கன்னா 2 சாண்ட்விச்சு கஃபில் தம்பி கொண்டு வந்து தந்தார். சாண்ட்விச்சு அப்போ தான் மொதல் சாப்பிட்றேன். சாமொழின்னு சொல்லுவாங்க இங்கே. சாமொழிக்குள்ளே முட்டை வச்சு சாப்பிட்டாச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோறு, இங்கே உள்ள கப்சா சோறு வந்துச்சு. அப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் கஃபில் ரிலேஷன் தான். கஃபில் வாப்பா தம்பி 2 பேர் கதவு தட்டு என்கிட்ட பேசுகிறாங்க. எனக்கு தான் அரபியும் தெரியாதா, ஒன்றும் தெரியாதா. அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு புரியல, நான் என்ன சொல்கிறேன் அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு இங்கிலீஷும் அந்தளவு தெரியல, எனக்கும் கொஞ்சம் தான் அந்தளவுலாம் எனக்கு இங்கிலீஷ் தெரியும் தெரியல, கொஞ்சம் தெரியும். அப்போ பெட்டியெல்லாம் எடு அப்படின்னாங்க. ஸோ பெட்டியெல்லாம் எடுத்து வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கப்பு. இவங்க அந்த ஒட்டகத்துக்குலாம் போயில ஒரு இசூஸ் வச்சுருப்பாங்க. இந்த ஒட்டகத்துக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போவேன், அந்த புல் எடுத்துகிட்டு போவேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா பிக்கப் எனக்கா, அதில் பெட்டியை தூக்கி போட்டேன். பார்த்தீங்கன்னா இது ஷூலாம் போட்டு இன்லாம் பண்ணி என்ன வெளிநாட்டு வரையில் ஆஃபீஸ் வேலைக்கு வர்ற மாதிரி நான் வந்திருந்தேன். தூக்கி போட்டாங்க. வண்டியை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் அள்ளு விட்டுருச்சு. என்னடா எங்கடா கூப்பிட்டு போக போகிறாங்க அப்படின்னு. அப்போ நேராக பேக் சைடில் ஒரு கேரளா சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே ஒரு கேரளாக்கார வேலை பார்க்குறேன். அங்கே போயிட்டு உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கொண்டாங்க. எனக்கு நான் ஆயிலு, சோப்பு, பேஸ்ட் இது எல்லாமே வாங்கி தந்துட்டு, அப்போ அவர் கேரளாக்காரர் தானே, நமக்கு கேரளா தமிழ் லாங்குவேஜ் தெரியும்ல. அப்போ கேரளாக்கார்ட்ட சொன்னாங்க, ஸோ இந்த மாதிரி நம்ம ரூமு கட்டுறது தட்டியும் நாங்கள் கைமால கொண்டு போய் இருக்க போகிறோம் அப்படின்னா. இப்போ கேரளா அங்கே ஆடு எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கேரளாக்காரன். அப்போ கேரளாக்காரன் சொன்னார், உனக்கு யார் விசா எடுத்தா அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் எனக்கு சொல்லல அழுவு வந்துருச்சு, மனசுக்குள்ளே அழுவு வந்துருச்சு. என்னடா கைமால கொண்டு போய் விட போகிறாங்களா? சரி போய் தான் பார்ப்போமேனா. ஆனால் பயந்தான், அழுவதான். வண்டி போது ஒரு 10 கிலோமீட்டர் கூட்டு போயிட்டாங்க. ரியாத்துக்கு அவுட்டரில் கூட்டு போய் பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு 1/4 மணி நேரம் போனோன்னா ஒரு கைமாவை பார்த்தோன்னா உள்ளே போய் இறக்கி வைனாங்க பேக்கை. நான் பெட்டியை தூக்கி இறக்குதான், எலி பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடுது. ஃபுல்லாக பெருச்சாலி, அந்த பக்கம் இந்த பக்கம் தெரிச்சு ஓடுது. உள்ளே பார்த்தீங்கன்னா அவன் குப்பூஸ் வச்சுருக்காங்க. அங்கே ஒரு சூடானி வேலை பார்க்குறான். குப்பூஸ் எல்லாம் பெருச்சாலி குறிச்சிக்கிட்டு இருக்கு. பார்த்தோன்னே ஒரே அழுவை. என்னடா என்னை கொண்டு வந்து ஒட்டகத்தில் போட்டாங்களா, என்ன செய்ய போகிறேன், என்ன கொண்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரே அழுவை. ஏங்கி அழுவுதான். அவங்கள்ட்ட சொல்கிறேன். அவங்க நோன்னு மட்டும், அது மட்டும் அவங்களுக்கு இங்கிலீஷ் இது நோன்னு சொல்கிறாங்க. சரி அப்போ பக்கத்தில் சூடானி தான் நாங்கள் வேலை பார்க்க. அவன்கிட்ட போய் கேட்டேன். சூடானிட்ட போய் ஃபுட் அப்படிங்க அவனுக்கு தெரியல. நான் ஃபுட்டுங்க அவன் தம்பாக்குங்க. சூடானி பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஒட்டகம், 50 ஆடு, கொஞ்சம் கோழி, நாய், அது இதுன்னு கிடந்துச்சு. அதை பார்த்தாலே எனக்கு அப்படியே கண்ணை கட்டிடுச்சு. அழுவுறேன் ஒரு 2 மணி நேரம் அழுவுறேன். சுற்றி காலிலனாலும் விழுறேன். என்னை தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு காலெல்லாம் விழ போகிறேன். நோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யார்ட்ட இல்லாமல் ஃபோன் அடித்து பேசினதுக்கப்புறம் சரி பெட்டி எடுத்து மறுபடியும் வண்டியில் வச்சுட்டு நேராக பார்த்தீங்கன்னா மஜ்லிஸ்க்கே கூட்டு வந்துட்டாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதி. பட் இருந்தாலும் பயம். என்ன பார்த்தீங்கன்னா அந்த மறுபடியும் ஒட்டகத்திலே போட்டுருவாங்களோ, வேலைக்கு போட்டுருவாங்களோ, எனக்கு மறுபடியும் பயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வெளியே க்ளீன் பண்ணேன், வீட்டை கழுவ, அதுக்கப்புறம் பக்கத்தில் பக்காலா வாங்கிட்டு போவேன். அதுக்கப்புறம் டெய்லி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு கிழவர் இருப்பார், வயசாளி. அவரை பார்த்தீங்கன்னா நான் ஒட்டகத்துக்கு கூட்டு வந்து அங்கே ஒட்டக பால் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவோம். அந்த பிக்கப்பில் நான் தான் கூப்பிட்டு போவேன். அப்போ அவர் கூப்பிடுவாரோ, ஃபோன் அடிச்சிடுவான்னு சொல்லி இப்போ பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, கேரளா சூப்பர், அங்கே ஒளிஞ்சிக்கிடுவேன். அந்த சூப்பர் மார்க்கெட்டு ஃபோன் அடிச்சிடுவாங்க, டிரைவரை வர சொல்லு. அப்போ டெய்லி போயில பயமாக இருக்கும், என்னை கொண்டு போய் அங்கே போட்டுருவாங்கன்னு. டெய்லி ஒரு 2 மணி நேரம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவர் சும்மாவே இருக்க மாட்டார். ஒட்டகத்துக்கு போய் குப்பூசை போட்டுவா, அதை எடுத்து இங்கே வை. அப்புறம் பழைய டயர் வண்டி இறக்குவாங்க, துருப்பிடிச்ச வண்டி. அந்த வண்டியில் உள்ள டயரை கழட்டு, ஸ்டெப்னியை கழட்டு, பஞ்சர் ஒட்டணும் அப்படின்னு சொல்லி அதை கூட்டு போய் பஞ்சரை ஓட்டிட்டு மறுபடியும் மாட்டுவோம். ஸோ இப்படியே வேலை ஒரு மாதம் போச்சு. 1 மாதத்துக்கு அப்புறம் அந்த பக்கத்தில் கேரளாக்காரர் இருந்தார்ல, அவர் வந்து நல்லா பழகிட்டார். அவர் தான் அரபி கொஞ்சமாக சொல்லி தந்தார். அவர் சொல்லி தந்த வச்சு கொஞ்சமாக அரபி ஓரளவு கொஞ்சம் சாப்பிட்றது, தூங்குறது, நான் வெளியே இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே போகிற வைக்கேன் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு மேடம் வந்து கஃபில் வீட்டுக்கு அப்போ தான் போகிறாங்க. அப்போ கஃபில் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2 கேரளாக்காரங்க மொத்தம். அங்கே கஃபிலுக்கு வந்து 2 மேரேஜ். மேரேஜில் 2ஆம் மேரேஜ் எங்கள் மேடம், ஒரு மேரேஜ் அங்கே ஒரு டிரைவர் இருக்கான். ஸோ அவன் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டி ஓட்ட சொல்லிக் கொடுத்தான். எனக்கு வண்டி எந்தளவு ஓட்ட தெரியல, ஏன்னா பெரிய வண்டியாக இருக்கா, ரோடெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. அப்போது அவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் என்ன, அப்படி பண்ணு எப்படி பண்ணுன்னு சொல்லி ஓரளவு ஒரு 2-3 மாதத்தில் வண்டி படிச்சுட்டேன். அப்புறம் கஃபில் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் எடுக்க போகிறோம். அதோடு சேர்த்து எனக்கும் லைசன்ஸ் அப்ளை பண்ணாங்க. போனோம்.
ஒரு புக்கு தந்தாங்க. அந்த புக்கை படினாங்க அப்பாயின்மெண்ட் போட்டு. அந்த புக்கை பார்த்தீங்கன்னா படித்தேன். அந்த புக்கை படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு அது கம்ப்யூட்டர் டெஸ்ட் எழுத சொன்னாங்க. இப்போ வந்து 30 கொஸ்டின் கம்ப்யூட்டர் டெஸ்ட்டில் 30 கொஸ்டினுக்கு வந்து 26 கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும் கரெக்டாக அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து 20 கொஸ்டின் தான், அதில் 16 ஆன்சர் பண்ணால் போதும் பாஸு. ஃபஸ்ட்டு வண்டி தான் ஓட்டி காமிக்க சொன்னாங்க. ஸோ வண்டியை ஓட்டி காமிச்சேன். எப்படி சின்ன வண்டி தானே ஓட்டி காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு அதை பாஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் தந்துட்டாங்க. 100 ரியால். அப்போ 100 ரியால் தான் 2 வருஷத்துக்கு அடிச்சு தந்தாங்க. ஸோ அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அப்படியே அங்கே வண்டி ஓட்டினேன். அரபியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஹவுஸ் டிரைவராக வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அரபி கற்றுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா சூப்பர் மார்க்கெட்டு போக சொல்லுவாங்க, கடையில் சாப்பிட்றவங்க போக சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்டார்டிங் சம்பளம் எனக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 1300 ரியால் தான் கொடுத்தாங்க. இப்போ நான் வரையில் 17 ரூபா தான் ஒரு ரியாலுக்கு. இப்போ 23 ரூபா ஆயிடுச்சு. அந்த 1300 அப்புறம் கேரளாக்காரங்க மெஸ்ஸில் தான் சாப்பிட்டேன். ஏன்னா என் கம்பெனி வச்சுருந்தாரு அங்கே. அப்போ அங்கே 2 கேரளாக்காரங்க, நான் ஒருத்தன். நான் தான் சின்ன பையனா. அப்போ என்ன தான் எல்லா வேலையும் வாங்குவாங்க. இந்த பாத்ரூமை கழுவும்பாங்க, அப்புறம் மீன் கட் பண்ணும்பாங்க, சிக்கனை கட் பண்ணி கொடும்பாங்க. அப்படி சின்ன பையனாப்பில் வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அங்கே அதுவே எனக்கு ஒரு ஜெயில் எனக்கு ஆயிடுச்சு, எப்படா ஊருக்கு போகணும். அப்புறம் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் கேட்டேன். போய் சொல்லி ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி வெக்கேஷன் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தருக்கு போயிட்டேன். ஸோ கத்தரில் போயிட்டு அங்கேயா நல்ல இடம் அமையும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3 வருஷம் ஜெயில் வாழ்க்கை. அங்கே அதை விட கொடூரம். கத்தருக்கு போனோன்னே பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தான், நான் சவுதி லைசன்ஸ் வச்சு கத்தர் லைசன்ஸ் மாற்றிட்டேன். அங்கேயும் ஹவுஸ் டிரைவருக்கு தான் போனேன். ஸோ ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் வேலைக்கு வந்துட்டோமா, நம்ம லைஃப் ஃபுல்லாக அவ்வளோதான். இப்போ 7 வருஷம் ஆச்சு. வெளிநாட்டிலே 7 வருஷமாக வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் அங்கே போனோன்னா பார்த்தீங்கன்னா அங்கே அதுக்கு மேலே கத்தரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவுதியிலேயாவது ஒரு வீட்டுக்கு ஒரு டிரைவர் தான். ஆனால் கத்தர்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீட்டுக்கு 2 டிரைவர் 3 டிரைவர். ஒரு ஆந்திராக்காரன், அப்புறம் ஒரு கேரளா, அப்புறம் நான் 3 பேரா. ஸோ ஒரு ஆள் தூங்கையில் ஒரு ஆள் சீக்கிரமாக எழுந்திரிச்சு டப்புன்னு சாமானை ஒட்டுறது வைக்கிறது, தூங்க விட மாட்டாங்க, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு வேலை அதிகமாக இருக்கும், ஒரு ஆளுக்கு கம்மியாக இருக்கும். இப்படி இருக்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு. அப்போ அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் கத்தரில் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஜூலியான்னு சொல்லுவாங்க, மேட்டு, அது அரபியில் ஜூலியான்னு சொல்லுவாங்க. அதை கழுவணும், அப்புறம் வீடு கழுவணும், வண்டியை கழுவணும், வெளியே குப்பை இல்லணும். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் பெயிண்ட் அடிக்க சொல்லுவாங்க. எலக்ட்ரிஷியன் வேலை இருந்தால் அந்த வேலையை பார்க்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது பேந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பூச சொல்லுவாங்க. கொத்தனார் எல்லாம் பார்க்க சொல்லுவாங்க. அப்புறம் பூனை இருக்குது, அந்த பூனையை பார்க்கணும். நாய் வச்சுருந்தாங்க, நாயை பார்க்கணும். அந்த நாயெல்லாம் எனக்கு கிடையாது. கேரளாக்காரன் வந்து இந்த நாயை டெய்லி ஷாம்பு போட்டு குளிக்க வைப்பான். அதுக்கப்புறம் இது சொல்லுவாங்கள்ல, பஸ்ஸின்னு சொல்லுவாங்க, லவ் பேர்ட்ஸு கேரளாக்கார பஸ்ஸின்னு தான் சொல்லுவேன்னா. ஸோ அதெல்லாம் பார்க்கணும், அதுக்கு இற வைக்கணும். ஸோ இப்படியே இருந்துச்சு. அப்போ போய் 6 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே அதாவது கத்தரில் வந்து கடல் உண்டு, எல்லா வீட்லேயும் போட் இருக்கும். அந்த போட்டை பார்த்தீங்கன்னா டெய்லி கடலுக்கு கொண்டு போயிட்டு வருவாங்க, அதை கழுவ சொல்லுவாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த அங்கேயே கொண்டு போயிட்டாங்க, கடலுக்கு கொண்டு போய் அந்த போட்டை இறக்க. அந்த ஒரு பஸ்ஸு கணக்காக வச்சுருப்பாங்க அவங்க, அந்த பஸ்ஸில் தங்குத பஸ்ஸு. ஸோ அதை க்ளீன் பண்ண வைக்கணும். வேலை 1 வருஷம் போட்டு தாக்கிட்டாங்க கத்தரில். அப்புறம் அங்கேயும் அப்படி தான். 1 வருஷத்துக்கு அப்புறம் போய் சொல்லிட்டு ஊருக்கு போயாச்சு. ஊருக்கு போயிட்டு ஒரு 1.5 மாதம் வெக்கேஷனுக்கு போயிருந்து அங்கே ஊரில் போயிருக்கேன். தெரியுமில்ல, ஊரில் போனால் பைசா காலியானோன்னா மறுபடியும் ஒரு தடவை நம்ம வெளிநாடுன்னு சொல்லி பாஸ்போர்ட்டை தூக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு தான் வந்துக்கிட்டே இருக்கணும். பைசா இல்லைன்னா மறுபடியும் வெளிநாடு தான் நமக்கு தோணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே வந்தாச்சு கத்தருக்கு. 45 நாள் கழிச்சு மறுபடியும் வந்தேன். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர். அந்த கேரளாக்காரன் 2 வருஷம் முடிஞ்சு அவன் போயிட்டான், கான்ட்ராக்ட் முடிஞ்சுனா. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது பண்ணு இது பண்ணு, தூங்க விடாமல் வைக்க விட மாட்டாங்க. ஒரு 6 மாதம். அப்புறம் 6 மாதம் கழிச்சு நான் ஊருக்கு போகிறேன்னா விட மாட்டேன்னாங்க. போயே ஆகணும்னா நீ என்னாலும் பண்ணு அப்படின்னு சொல்லி பாஸ்போர்ட்டெல்லாம் பிடிங்கி வச்சுட்டாங்க, தரவே இல்லை. நான் நேராக பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு கால் பண்ணேன். கத்தாரில் வந்து கொஞ்சம் போலீஸ் ஸ்ட்ரிக்ட்டு, உடனே வந்துடுவாங்க, கால் பண்ண உடனே வந்துடுவாங்க. ஸோ கால் பண்ணோன்னே வீட்டுக்கு வந்தாங்க, என்ன பிரச்சனை கேட்டாங்க. எனக்கு வேலை பிடிக்கல, என்னை கஷ்டப்படுத்தாங்கன்னு சொன்னேன். உடனே பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்தாங்க. நீ டிக்கெட் எடுத்து நீனே போய்க்கிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி போயிட்டேன். ஸோ கத்தாரில் வந்து ஊருக்கு போயிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 5 மாதம் தான். அதுக்கப்புறம் இந்த விசா வந்தது. இந்த விசா கிடைச்சதுக்கப்புறம் இந்த விசாவுக்கு 55,000 60,000 ஆச்சு. அப்புறம் இங்கே வந்து இது வரைக்கும் வேலை பார்த்தாலே நல்ல வீடுனா இந்த வீடு மட்டும்தான். இங்கே தான் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஃபீல் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஸோ வந்தோடனே ஆஃபீஸ்லாம் வந்து இறக்கி விட்டாங்க. நீ என் புள்ள மாதிரியா நல்லா பார்த்துக்கிடுவேன், நல்ல மாதிரி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 200 ரியால் சாப்பாடு தந்தாங்க. அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு 200 ரியால் தந்தாங்க. இந்த மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நமக்கும் வேலை பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 3 வருஷம் முடிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஊருக்கு போகிறேன் ஒரு 6 மாதம் லீவுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு டிரைவர் வாரு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என்னோடய 7 வருஷம் வெளிநாட்டு வாழ்க்கை. 7 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. 7 வருஷம் இருந்துட்டேன். மேக்ஸிமம் இந்த ஹவுஸ் வேலைலாம் எப்படி சொல்கிறது, ஸோ நிறைய கஷ்டங்கள் வரும், நிறைய இது வரும். அதாவது ஒரு சிலவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கஃபீல் வந்து டிரைவரை அடிக்கவே போயிடுவாங்க, அடிப்பாங்க, துப்புவாங்க.
ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க. ஒரு சில வீட்டில் போய் மாட்டினோன்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டம். அதாவது அமைகிறதெல்லாம் நமக்கு நம்ம ரிஸ்க்குன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை பொறுத்து தான் அந்த ஹவுஸ் டூர் வேலை அமையும். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி விளாகில் பார்த்தீங்கன்னா நான் வெளிநாட்டில் இருந்த எல்லா கதையுமே சொல்லிட்டேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம லைசன்ஸ் எப்படி எடுத்தேன், சவுதி அரேபியாவில் எனக்கு லைசன்ஸ் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ 2025 லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாகும், அந்த மாதிரி டெஸ்ட்டு எப்படி இருக்கும், ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.